Hello sir, I am Kumar Shankar Raja from Akshaya Fort, Tirunelveli. என்னோட ஸ்டார் ஐடி 0023595889. சார் நான் வந்து ஃபிகோ ஆஸ்பயர் வெஹிக்கிளை பற்றி நம்ம 6 ஸ்டெப் ப்ராசஸ் பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபோர்டு இந்த எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி டிசைன்டு எம்ப்ளம். ஃபோர்டு வந்து அபவுட் அரௌண்ட் 113 இயர்ஸ் ஓல்டு. நம்ம ஹென்ரி ஃபோர்டை பற்றி சொன்னோம்னா இஸ் அ ஃபவுண்டர். அவர் தான் முதல்ல வந்து நம்ம பார்க்குற இந்த 8 hours ஷிஃப்ட் ஒர்க்கிங் ஷிஃப்ட்டை வந்து அவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் ரூஃப் டாப் கன்வெர்ட்டிபிள், தென் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஏர்பேக்ஸ், ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ், ஏகப்பட்ட கிரியேஷன்ஸ். அவர்னால தான் இன்றைக்கி மூவிங் லைன் அசம்பிளி இன்றைக்கி ஒரே நாளில் 5000 கார் 10,000 கார் ப்ரொடக்ஷனில் வருது அப்படின்னா மூவிங் லைன் அசம்பிளி அவர் தான் வந்து கொண்டு வந்தது. தென் we start with Figo Aspire. Figo Aspire, it's a kinetic design, it's a modern and aerodynamic design. Front of the vehicle, long windshield with large wipers. The long windshieldனால நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ க்ளவுடை பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா குனிஞ்சு எட்டி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன சீட் பொசிஷனில் இருக்கீங்களோ அதே சீட் பொசிஷனில் இருந்து பார்த்தாலும் இந்த க்ளவுட் வந்து உங்களுக்கு வந்து மேலே வரைக்கும் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். தென் டவுன் டு த எர்த், நீங்கள் டவுன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த லாங் விண்ட்ஷீல்டு உங்களுக்கு நல்ல ஒரு யூசேஜாக இருக்கும் சார். தென் வந்து அன்யூஸ்வல் ஹேப்பன்ஸ், ஏதாவது அன்லைக்லி ஏதாவது டேமேஜஸ் இந்த கிளாஸில் ஏற்பட்டால் உடனே வந்து அது வந்து ஸ்மால் பீசஸாக இல்லை ஒரு பெரிய பீசஸாவோ உங்கள் மேலே வந்து உங்கள் மேலே ஒரு டேமேஜை க்ரியேட் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே லேமினேட்டட், த்ரீ கோட்டர் லேமினேட்டட் விண்ட்ஷீல்ட்ஸ் வந்துடும். தென் லார்ஜ் வைப்பர்ஸ், இந்த லார்ஜ் வைப்பர்ஸ்னால அதர் வெஹிக்கிள்ஸ் வந்து 70 to 80% ஆஃப் த கிளாஸ் தான் க்ளீன் ஆகும். நம்ம வெஹிக்கிள் ஃபோர்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கிளாஸ் க்ளீன் பண்ணும். இது வந்து 6 feet இன்டர்மீடியட் வைப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 6 feet இன்டர்மீடியட் வைப்பர்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ரெயின் எப்படி பெய்யுதோ அதை சென்சிங் தகுந்தாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்லோவான ரெயினுக்கும் நீங்கள் ஹை ஸ்பீட் வைக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பிளேடோட தேய்மானம் உங்களுக்கு வந்து குறைவு. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. தென் பாலிகார்பனேட் ஹெட்லாம்ப்ஸ். இந்த பாலிகார்பனேட் ஹெட்லாம்ப்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை அதர் வெஹிக்கிள்ஸ் எதாவது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளுக்குள்ள பிளாக் கலரோ இல்லை எல்லோ விஷயம் ஃபார்ம் ஆகிடும். நம்ம பாலிகார்பனேட் ஹெட்லாம்ப்ஸில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் வாங்கி 2 to 5 years வரைக்கும் உங்களுக்கு வந்து இதே ஒயிட்டிஷ் அப்படியே மெயின்டைன் ஆகும். தென் பாலிகார்பனேட் கலர் கோடட் பாலியூரைத்தேன் பம்பர்ஸ். இந்த கலர் கோடட் பாலியூரைத்தேன் பம்பர்ஸ் வந்து எனர்ஜி அப்சார்பிங் பம்பர்ஸ். நீங்கள் ஒரு டிராஃபிக்லையோ இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ நீங்கள் சின்னதாக போய் ஹிட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எனர்ஜி அப்சார்பிங் உள்ளே போயிட்டு வெளியே வருமே தவிர இது வந்து ஈஸியிலேயே பிரேக் ஆகாது. ஆடோம், இந்த ஆடோம் இருக்கிறதுனால உங்களுக்கு 120 to 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது இந்த ஏர் ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனை ஸ்டெபிளைஸாக வைக்கிறதுக்கு இந்த ஆடம் வந்து யூஸ் ஆகும். ஃபாக் லேம்ப்ஸ், இந்த ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாகி கண்டிஷன்ஸோ இல்லை ரெய்னி கண்டிஷன்ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். தென் வந்து ஒரு ஹில்ஸில் ஏறுறீங்க அப்படின்னா சைடு வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ட்ராப்சாய்டல் கிரில், இந்த ட்ராப்சாய்டல் கிரில்னால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது ரிசம்பிள் பண்ணுறது ஜஸ்ட் வந்து ஆஸ்டன் மார்டின் ஸ்போர்ட்டிகால் லுக். இதோட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல்ஸாக இருக்கும். இந்த லார்ஜ் ஹோல்ஸ்னால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா ஏர் இன்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதான் ஏர் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்ஜின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கூல் ஆகிடும். ஏர் அதிகமாக ஃப்ளோ இருக்கிறதுனால அவ்வளோக்கு எவ்வளோ கூல் ஆகி இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். தென் வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாலே ஏரோடைனமிக் டிசைன். இந்த ஏரோடைனமிக் டிசைன்னால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னா ஏரை கிராஷ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜின் வந்து ரொம்ப திணறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ஜின் திணறச்சுன்னா நம்மளுக்கு மைலேஜ் எஃபிஷியன்சி பாதிக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மைலேஜும் நம்மளை இன்ஜின் லைஃபுக்காகவும் இந்த ஏரோடைனமிக் டிசைன். தென் அண்டர் த ஹூட், சார் அண்டர் த ஹுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிகோ ஆஸ்பயரில் 3 types ஆஃப் இன்ஜின் வருது சார். 2 பெட்ரோல் இன்ஜின், 1 டீசல் இன்ஜின். ட்வின் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கேம்ஷாஃப்ட் டைமிங். பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அதாவது 1500 cc, DPS 6 அதாவது டுவல் கிளச் பவர் ஷிஃப்ட். டுவல் கிளச் பவர் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது சார். இந்த டுவல் கிளச் பவர் ஷிஃப்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ஷிஃப்ட் ஷாக்கிங் இருக்காது. அதாவது 2 கிளச் இருக்கும். ஒரு கிளச்சிலேருந்து இன்னொரு கிளச் எங்கேஜாகவே இருக்கும்.
ஸோ வந்து ஆடுக்கு ஒரு கிளச்சும் ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் கேஸ்க்கு ஒரு கிளச்சும் இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் ஜெர்க்கிங் இருக்காது. இன்ஜின் இஸ் மேட் அப் ஆஃப் அலாய்ஸ் சார். இந்த அலாய்ஸ்னால உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து கூலாகிறத வந்து ரெடியூஸ் பண்ணிடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கூல் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கேம்ஷாஃப்ட் டர்பைன் 1500 cc இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 112 PS பவரும் 136 Nm டார்க்கும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ARI சர்டிஃபைட் மைலேஜ் வந்து 17.0 km/L கிடைக்குது சார். தென் இட்ஸ் கிரிம்பிள் ஜோன்ஸ். இந்த கிரிம்பிள் ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சார்பிங், அதாவது உங்களுக்கு பேப்பர் மாதிரி மடங்கி வருமே தவிர ஸ்ட்ரைட் அகெயின் வந்து பேசஞ்சர் கேபின்குள்ள எந்த அஃபெக்டும் வராமல் இந்த கிரிம்பிள் ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு சேஃப்டி பர்பஸாக இருக்குது. தென் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 2 years 1 lakh kilometer வாரண்டி கொடுக்குறோம். அது போக வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டினா நம்ம வந்து அதை அப்ளிகபிள் பண்ணி நம்ம அதை வாங்கிக்கலாம். தென் சர்வீஸ் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 km பீரியாடிக்கல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வரும். இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் india.ford.comலேயே வெப்சைட்லேயே ஃபோர்டு தான் இல்லை ஃபர்ஸ்ட் டு அனௌன்ஸ் தி பார்ட்ஸுக்கு என்ன ரேட்டோ பீரியாடிக்கல் சர்வீஸ்க்கு என்ன ரேட்னும் ஃபோர்டு தான் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் பகிரங்கமாக கொடுத்தது ஃபோர்டு ஒன்று தான். தென் பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175/65 டயர்ஸ் வந்துடும். வீல்ஸ் பார்த்தீங்கன்னா R14 inch அலாய்ஸ் வரும். இந்த R14 inch அலாய்ஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னீங்கன்னா அலாய்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஸ்டீலை விட. இன்கேஸ் நீங்கள் ஸ்டீல் வீல்ஸ்னால் நீங்கள் ஸ்டீல் வந்து பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது, இது வந்து பெண்ட் ஆக சான்சஸ் கிடையாது. இது வந்து அலைன்மெண்ட் ஃப்ரீ தான் இது உங்களுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸே வராது. வந்து உங்களுக்கு அலாய்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, ரன்னிங் நிறைய இருக்கும் உங்களுக்கு. சைடு ஓபிஎம்ஸ், அதாவது அவுட்சைட் ரியர் வியூ மிரர்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஒரு லெஃப்ட்டில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னீங்க லெஃப்ட் சைடு வர வெஹிக்கல்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த கிளாஸ்லேயே வந்துடுது சார். தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 174 mm. இந்த 174 mmனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸோ இல்லை நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கோ வந்து ரொம்ப ஈஸ் ஆஃப் டிரைவிங்கில் இருக்கும். கீழே எதுவுமே தட்டாது, நம்ம சேசிஸ் தட்டுது அப்படின்லாம் உள்ள நினச்சி எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம் சார். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லென்த் 3995. இந்த 3995ல் நம்மளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2491. இந்த 2491னால உங்களுக்கு லாங்கஸ்ட் ஃப்ளோர் கன்சோல் கிடைக்கும். இந்த லாங்கஸ்ட் ஃப்ளோர் கன்சோல் கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா லெக் ரூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் சார். வைட் ஓப்பனிங் டோர்ஸ். இந்த வைட் ஓப்பனிங் டோர்ஸ்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஈஸி டு என்டர் அண்ட் ஈஸி டு எக்ஸிட். ஸோ திஸ் இஸ் மை லெக் ரூம். இந்த லெக் ரூம் பாருங்கள். இந்த லெக் ரூம் இந்த சீட்டு வந்து ஆல் ஓவர் வந்து பின்னாடி தான் வந்திருக்கு. நல்லா ஸ்லைட் பண்ணி பேக்கப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு நல்ல லெக் ரூம் கிடைக்குது. ஸோ எனி லாங் டிரைவிங்ஸ்க்கு எனக்கு வந்து எந்த வித பேக் பெயினோ லெக் பெயினோ இருக்காது. தென் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் 20 ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கிடைச்சிடும். அதில் டீ கப் ஹோல்டர்ஸ், தென் சென்டர்டு டீ ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடும். அதர் சைடு டிரைவர் சைடு பாட்டில் ஹோல்டர்ஸ் வரும். glove box with file storage spaces. ABS braking sir. The ABS braking நம்ம சொல்ல வேண்டியது ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இதுக்கு ப்ரிவென்ட்ஸ் அன்லாக்கிங். அதாவது நீங்கள் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் திரும்பாது. ஏன்னா பிரேக்கிங் வந்து லாக்கில் இருந்துச்சுன்னா ஸ்டீரிங் திரும்பாது. ஸோ வந்து இது ப்ரிவென்ட்ஸ் அன்லாக்கிங். அதாவது ஏபிஎஸ்ல என்ன சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் பிரேக் அப்ளை பண்ணாலும் ஸ்டீரிங் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஸ்டீரிங் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஏபிஎஸோட சிஸ்டம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 16 times a second அது பஞ்ச் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும். ஸோ ஈஸ் ஆஃப் டிரைவிங்.
உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் சேஃப்டியாக இருக்கும். தென் இபிடி, எலக்ட்ரானிக் பிரேக்கிங் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு இப்போ சப்போஸ் இந்த சைடு 2 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த சைடு ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா இந்த சைடு வெயிட் ரொம்ப இருக்கும். ஸோ வந்து எங்கே வெயிட் அதிகமாக இருக்கும் அங்கே ப்ரெஷர் நிறைய தேவைப்படும். அது ஈக்குவலண்ட்டாக எங்கே ப்ரெஷர் அதிகமாக தேவைப்படுன்றதை பார்த்து கொடுக்குறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் பிரேக்கிங் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதனால் வந்து உங்களுக்கு உடனே வந்து பிரேக் அப்ளை பண்ணோன்னா உடனே சடனாக வண்டி வந்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். டேங்க் கெப்பாசிட்டி பெட்ரோல், இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் பெட்ரோல் 42 லிட்டர்ஸ். 42 லிட்டர்ஸ் ஓவரால் 17 கிலோமீட்டர் மைலேஜில் நீங்கள் பார்க்கும்போது ஓவரால் ஒரு லாங் டிரைவ், ஒரு சென்னை மாதிரி இடத்துக்கு நீங்கள் ஒரு லாங் டிரைவ் வந்து ஒரு தடவை டேங்க் ஃபில்அப் பண்ணி போயிட்டு வந்தால் போதும் சார். rear of the vehicle, high mounted stop lamp, tail lamps. இந்த ஹை மவுண்டட் டெயில் லேம்ப்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு நம்ம காருக்கு பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் இல்லை தேர்ட் வெஹிக்கிள் இல்லை ஃபோர்த் வெஹிக்கிளுக்கு வந்து இது தெரியும், நம்ம இந்த டெயில் லேம்ப் இருக்குன்ற, நம்ம இங்கே ஒரு வெஹிக்கிள் ஹோல்டாக இருக்குறது. இப்போ சப்போஸ் ஒரு மூணாவது ஒரு பஸ் டிரைவர்ஸ்க்கோ இல்லை ஒரு லாரி டிரைவர்ஸ்க்கோ இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் ஹோல்டாக இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாப் ஹை மவுண்டட் டெயில் லேம்ப்ஸ் ப்ளஸ் இன்டெலிஜென்ட் டிஃபாகர். இந்த இன்டெலிஜென்ட் டிஃபாகர்னால என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஃபாகி கண்டிஷன்ஸ்லையோ இல்லை ஒரு மிஸ்ட் அப்ளை ஆகுதோ இல்லை ஒரு பனிக்காலங்களில் இல்லை ஒரு ரெய்னி சீசன்லையோ இதனாலும் வந்து உங்கள் கிளாஸ் வந்து கிளியராக இருக்காது. ஸோ ரியர் ஆஃப் த வியூ கிளியர் விஷன் கிடைக்காது. ஸோ வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டு இன்டெலிஜென்ட் டிஃபாகர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 14 மினிட்ஸில் டிஃபாகிங் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதாவே கட் அவுட் ஆயிடும் சார். டார்க் டெயில் லேம்ப்ஸ், இந்த டார்க் டெயில் லேம்ப்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால விசிபிலிட்டி, அதாவது மற்றவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் நல்லா கிரியேட் ஆகும். ஏன்னா வந்து உங்களுக்கு பிரேக் பண்ண உடனே லைட் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சவொன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்கள் பின்னாடி ஒரு 2 வெஹிக்கிள் வருதுன்னா நீங்கள் இதை அதாவது ரொம்ப இண்டிகேட்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து வண்டி பின்னாடி இருக்க வெஹிக்கிள்ஸ் உடனே ஹோல்டாகி நின்றுவாங்க சார். பூட் ஸ்பேஸ், இந்த பூட்டை வந்து சார் 4 டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று முன்னாடி இருக்க எலக்ட்ரானிக் பூட் ரிலீஸ், இன்னொன்று ரிமோட் கீ, இன்னொன்று இதில் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இன்கேஸ் யாராவது உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இதை இழுத்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம் சார். ஸோ ஆஸ்பைர் இஸ் அ வெஹிக்கிள் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்டு ஃபார் இல்லீகல் மேட்டர்ஸ்க்கு எந்த இதுக்குமே ஆஸ்பைர் வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியாதுன்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம் சார். தென் பூட் ஸ்பேஸ் வந்து 359 லிட்டர்ஸ். 359 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிக்கு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அனைத்து ஸ்டோரேஜ் என்னென்ன பொருட்கள் தேவை, ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க இல்லை ஒரு டூருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களும் உள்ளே வச்சு கொண்டு போகிறது தான் இந்த 359 லிட்டர்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். இந்த காகோ ஏரியா ஏன் இவ்வளோ இந்த அவுட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இன்டீரியராக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 359 லிட்டர்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் கம்பேரிங் டு அதர் வெஹிக்கிள்ஸ் வந்து இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சார். உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து செல்றதுக்கு. டிரைவர் சைடு வந்து சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் தான் சார், வித் ரிமோட் லாக்கிங். வந்து ஆர்விஎம்ஸ், அதாவது அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பவர் ஃபோல்டிங்ஸ் சொல்லுவாங்க சார். இது எதுக்காக இந்த பவர் ஃபோல்டிங்ஸ்னால், நீங்கள் இன்கேஸ் ஒரு சிட்டி ஒரு டிராஃபிக்குள்ளே போகிறீங்க இல்லை இன்கேஸ் ஒரு சின்ன பார்க்கிங்குள்ளே உங்கள் வண்டியை பார்க் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோவை ஓப்பன் பண்ணியோ இல்லை இறங்கியோ இந்த கிளாஸை வந்து இந்த மிரரை வந்து ஃபோல்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன் டைம் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் ஆயிரும். தென் வந்து நீங்கள் உள்ளே உட்காந்து இந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அதாவது மிரர் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் இந்த பொசிஷன் வேணுமோ அந்த மிரரை வந்து மோட்டரைஸ் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த மிரர் வேணுமோ ரைட் சைடு எதர் ரைட் சைடு ஆர் எதர் லெஃப்ட் சைடு எது வேணுமோ நீங்கள் ஜாஸ்டிக் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சார். ஸ்டீரிங் டில்ட் அண்ட் பவர் ஸ்டீரிங் சார். இது டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் காலம்னு சொல்லுவாங்க. இதை டில்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லாங் ஜேர்னி போகிறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா படுத்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்னால என்ன நம்ம பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது இன்கேஸ் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீடு போயிட்டு இருக்கிறீங்க, ஸ்பீட் போயிட்டு நீங்கள் ரைட் சைடில் திரும்பணும், பட் ஆனால் நல்ல ஸ்பீட் போகிறீங்க, திருப்புறீங்க, வண்டி திரும்பலை. ஸோ வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டீரிங்கில் இருக்க கமாண்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த சைட் ரைட் சைடு திரும்பணும்னா உங்களுக்கு வந்து இந்த வீலை லாக் பண்ணணும். ஸோ ஒரு வீலை லாக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வீல் வந்து நம்ம சொல்கிற டைரக்ஷனுக்கு ஸ்டீரிங் என்ன சொல்கிறோம், நம்ம டிரைவர் என்ன கமாண்ட் கொடுக்குறாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த இடத்துல வந்து வண்டி டர்ன் ஆகி போயிட்டுருக்குங்க. இதுதான் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இன்டீரியர் சாரி டிரைவர் சைடு ஏர்பேக்ஸ் சார், நாலுமே பவர் விண்டோஸ் வரதுனால ரியருக்கு வந்து பவர் விண்டோஸ் இல்லை, பவர் விண்டோஸ் லாக் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தைகள் உள்ளே உட்காந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் பதட்டப்பட தேவையில்லை. ஏன்னா பின்னாடி வந்து சைல்டு விண்டோஸ், அதாவது உங்களுக்கு விண்டோஸ் லாக் இருக்கிறதுனால நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்குது சார். இது ஏசி ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி டர்ன் ஆகும். நீங்கள் எந்த பக்கம் எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம் சார். சார் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்னால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஹைட்டாக இருக்கேன், எனக்கு வந்து இப்போ பானட்டு இன்னும் நான் கொஞ்சம் ஹைட் ஏறினேன்னா எனக்கு வந்து பானட்டு கண்டிப்பாக தெரியும். எனக்கு வந்து கீழே நான் நல்லா பார்க்கணும், எனக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்குவேன் சார். இது கொஞ்சம் இன்னும் கூட வளர்த்தியானவங்க ஏறும்போது அவங்களுக்கு மேலே வந்து தட்டாமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்து கீழே இறங்கி உட்காரணும்னு நினைக்கிறவங்களுக்கோ வந்து கீழே இறக்கிக்கலாம் சார். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளஸ்டர் பேனல். இந்த கிளஸ்டர் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடச்சிருக்கு சார். உங்களுக்கு லோ ஆர்பிஎம்மில் ஹையஸ்ட் டாக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புல்லிங் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 4x டாக் சார். இந்த 4x டாக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் இம்பல் பண்ணிங்கன்னா உள்ளேயே சார்ஜிங் பண்ணிக்கலாம், உள்ளேயே யூஎஸ்பி போர்ட் வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் இன் கிளாஸ். அதாவது 4x மை ஃபோர்டாக்ன்றது வந்து நம்மளோட ஃபோர்ட்லேயே வந்து ஃபஸ்ட் இன் கிளாஸ் அவங்க தான் பண்ணியிருக்கிறது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு ஆஃப் ரோட் டிரைவிங்கோ இல்லை வண்டி என்ன குதிச்சாலும் உங்கள் ஃபோன் கீழே உழுக சான்சஸ் கிடையாது. தென் ஜிபிஎஸ் நேவிகேஷன். நீங்கள் ஜிபிஎஸ் நேவிகேஷனுக்கு நீங்கள் ஒரு 15,000 ரூபா செலவழித்து நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் வைக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களோட மொபைல் தான், உங்களோட மொபைல் ஃபோனில் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அதுலேயே நீங்கள் வந்து நேவிகேஷனை போட்டு விட்டு நீங்கள் சிங்கிள் டிரைவிங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டிரைவிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து பாயிண்ட் அக்சஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பேனலில் வரும்போது உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, நீங்கள் ரோடை பார்க்க போகிறீங்க. தென் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸ் ஆஃப் டிரைவிங் இருக்கும் சார். எமர்ஜென்சி பிரேக் ஹசார்ட் வார்னிங். இந்த எமர்ஜென்சி பிரேக் ஹசார்ட் வார்னிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 4 இண்டிகேட்டர்ஸும் லைட் ஃப்ளாஷஸ் ஆகும். இந்த லைட் ஃப்ளாஷஸ் ஆனது ஏதாவது ஜங்ஷனில் மூவ் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் வெஹிக்கிள் எங்கேயாவது நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி இல்லை பார்க்கிங் பண்ணி நிப்பாட்டுறீங்க, ஒரு என்ஹெச்சில் நிப்பாட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த 4 இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. எமர்ஜென்சி பிரேக் ஹசார்ட் வார்னிங் சார். தென் வந்து இந்த கிளஸ்டர் பேனலில் ஐ மிஸ்ட் ஒன் திங். அதாவது ஆவரேஜ் ஃபியூவல் பர் கிலோமீட்டர் வந்துடும் நம்மளுக்கு டிஸ்பிளேலே வந்துடும் சார். இன்னும் நம்ம இருக்கிற ஃபியூவலுக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகலான்றதையும் காட்டிடும். தென் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சார். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் வந்து வெளியே என்னதான் டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளே நம்ம செட் பண்ணுற டெம்பரேச்சருக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறது தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். நம்ம திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே பேனலில் வந்துடுது சார். உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ப்ளூடூத் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க எல்லா சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம், யூஎஸ்பியில் இருக்க எல்லா சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். தென் வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதிலேயே நீங்கள் டயல் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் ஃபோனை 4x டாக்லேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதிலேயே ஆன்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் ஸ்டீரிங்லேயே வந்துடும் சார். ஸ்டீரிங்லேயே நீங்கள் நெக்ஸ்ட் ட்ராக் போய்க்கலாம், அடுத்த ஃப்ரண்ட் ட்ராக் வந்துக்கலாம், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி. இது எதுக்காக அப்படின்னா ஈஸ் ஆஃப் டிரைவிங். அதாவது ஐஸ் ஆன் ரோடுன்னு, அதாவது ரோடை தவிர வேறு எதையுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை சார். நம்மளோட மெயின் கான்சன்ட்ரேஷன் ரோட் அண்ட் டிரைவிங். அதுக்காக தான் இந்த 4x டாக்கும் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க சார்.
தென் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட் டிபிஎஸ் 6 in 1 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில் உங்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டிரைவிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு தான், ஒன்று ஆக்சல் பண்ண போகிறீங்க, ஒன்று பிரேக் பண்ண போகிறீங்க. டுவெல் ஏர்பேக்ஸ் வரதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் எனி அன்யூஸ்வல் ஹேப்பன்ஸ், அன்லைக்லி ஏதாவது நடக்குது அப்படின்னீங்கன்னா உங்களை சேவ் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கடவுள், இன்னொன்று இந்த ஏர்பேக்ஸ் இல்லாமல் ஃபோர்ட் ப்ராடக்ட் எதுவுமே வெளியே வராது.